இன்றைக்கு நாம் கேட்க போகிறதான அந்த செய்தி இக்கபோத்திலிருந்து எபினேசர். The title to this message is From Ichabod to Ebenezer. 27வது சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Let us turn to Psalm 27 verses 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in time of trouble he shall hide me in his pavilion, in the secret of his tabernacle shall he hide me, he shall set me upon a rock. நம்முடைய தேவன் யார்? Who is our God? திரும்ப இதை நாம் படிக்க வேண்டும். Again and again we should read this. ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். Every day that thing we have to learn is who is our God whom we serve. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருந்தால் தான் நாம் தைரியமாக அவருடைய முகத்தை தேட முடியும், அல்லது அவருடைய பிரசன்னத்திலே நாம் உள்ளே நுழைந்து அவரிடத்திலே கேட்க முடியும். Only when we know the God whom we serve, then we can come boldly into his presence and ask what we need. இந்த இடத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறதான இந்த வார்த்தை அவருடைய ஒரு பாடலினுடைய வரி அல்ல, இது அனுபவமாகும். And the thing that the psalmist is writing here is not a lyric of a song, but it is experience. அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். And look what he has written, for in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret of his tabernacle shall he hide me, he shall set me up upon a rock. அப்படியானால் நம்முடைய தேவன் யார்? That means who is our God? உங்களுடைய தேவன் யார்? Who is your God? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the God yesterday, today and forever he is the same. அவர் மறைக்கிற தேவன். And he is a God who will hide you. அடுத்தது ஒழிக்கிற தேவன். And next he will keep you in a secret. எப்படிப்பட்ட நாட்களில் ஒழிக்கிறார்? In what days does he hide you? ஆபத்தில்லாத நாட்களில் அல்ல. Not in the days when there are no trouble. ஆபத்து தீங்கு நாள் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலே நாம் புரிந்து கொள்ளலாம். தீங்கு பொல்லாப்பான அந்த நாட்களிலே தேவன் யாரை மறைக்கிறார்? அவருடைய பிள்ளைகளை தேவன் மறைக்கிறார். In the time of trouble or an evil time, whom does he hide? He hides his children. மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைக்கிறார். And he hides them in the secret of his tabernacle shall he hide them. எதை நாம் ஒழிப்போம்? And what will we hide? பொதுவாக ஜனங்கள் எதை ஒழித்து வைப்பார்கள்? In general, what do people hide? மற்றவர்கள் பார்க்க கூடாது. அதாவது மிக முக்கியமான ஒரு பொருள் வீட்டில் இருக்கும்னா அதை வெளியிலிருந்து வருகிறதான நபர்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது என்றால் நாம் அதை மிகவும் பத்திரமாக ஒழித்து வைப்போம். And if there is something that is valuable and we hide it so that the people who are coming to home will not see it. அதே போல தேவன் தம்முடைய கூடார மறைவிலே என்னை அவர் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். In the same way it's written, for in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret of his tabernacle shall he hide me. இது தாவீதுனுடைய தனிப்பட்ட அனுபவமாம். And this is an individual experience of David. 1 சாமுவேலின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 30ஆம் அதிகாரம். Let us turn to ஏன் தாவீது இவ்வாறாக கூறுகிறார்? Let's turn to 1 Samuel chapter 30. And why is David saying like this? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அங்கிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். 1 Samuel 30 verse 1 and 2. And it came to pass when David and his men were come to Ziklag on the third day that the Amalekites had invaded the south and Ziklag and smitten Ziklag and burnt it with fire and had taken the women captives that were therein. They slew not any, either great or small, but carried them away and went on their way. அவர்கள் எல்லாரும், அதாவது பெலிஸ்தியர்களோடு கூட யுத்தம் முடித்துவிட்டு தாவீதும் அவரோடு போன மனுஷரும் திரும்பி வருவதற்குள்ளாக அமலேக்கியர் வந்து தாவீதுக்கு இருந்தது மாத்திரமல்ல தாவீதோடு இருந்த மனிதர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். And when David and his men had gone to battle with the Philistine, and before they could return, the Amalekites had come and have taken all that belonged to David along with them. தாவீதுக்கு அது நெருக்கத்தின் நாள், அது தீங்கு நாள். And for David it was the day of trouble or evil days. பயங்கரமான ஒரு தீங்கு, தனக்கு இருந்த எல்லாமே போய்விட்டது. And it was a great trouble. All that he had lost. மனைவிகள் போய்விட்டார்கள், பிள்ளைகள் போய்விட்டார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். He had lost his wives, he had lost his children, and all that he had lost. சகலமும் சத்ருவின் கைக்கு போய்விட்டது. Everything had gone into the hand of the enemy. திரும்பவும் அவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. And there was no hope that he could recover them. ஏனெனில் சத்துருக்கள்
சத்துருக்கள் பிடித்தால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். And you know if enemy will capture it, what would happen? ஆனால் தாவீதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்தார்? But in such circumstances, what did David do? 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். And in verse 6 we read, and David was greatly distressed. ஏனெனில் தாவீதோடு இருந்ததான மனுஷர்களும் தாவீதை கல்லெறிவதற்கு கற்களை எடுத்துக்கொண்டார்கள். Because even the men that were with David took stones to kill David. தாவீதால் தான் தங்களுக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டது என்று தாவீதுக்கு உதவியாக ஒத்தாசையாக இல்லாமல் தாவீதை கொல்லுவதற்கு அவர்களும் கூட சேர்ந்து விட்டார்கள். And the men with David, they also joined together to kill David, saying he was the reason for their loss. ஆனா அந்த நேரத்திலே இந்த தாவீது என்று நான் சொல்லும்போது தாவீது யார் தெரியுமா? When I say at that circumstance David, who is this David? இந்த தாவீது தேவனாலே அழைக்கப்பட்டதான மனிதன். This David was chosen by God. இந்த தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான மனிதன். This David was anointed by God. தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். And God had a plan in the life of David. தாவீது இஸ்ரவேல் தேசத்தை ஆள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாம். அதற்காக தேவன் ஏற்கனவே அவரை அபிஷேகித்திருந்தார். And God had already anointed David in his plan that he has to rule Israel. இப்படிப்பட்டதான மனிதன் தீங்கு நாளிலே அவர் எப்படியாக நடந்து கொள்கிறார் பாருங்கள். And such a man in the day of trouble, how is he behaving? ஏனா சவுலும் அவருக்கு முன்பதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தவர். Because Saul was also anointed as king before him. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை வித்தியாசம். And when such circumstances came in the life of Saul, he behaved differently. ஆனா நாம் யாரை பார்க்க வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் எப்படியாக நடந்து கொண்டார்கள் அதை தான் நாம் பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். And but we have to observe the life of those who are anointed and have been victorious in such circumstances. இன்றைக்கு நீங்களும் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். Today even you are called by God. நீங்களும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Even you are anointed by God. ஆகவே நாம் நடக்க வேண்டியதான ஒரு முறை இருக்கிறது. There is a way in which we need to walk. அதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கலாம். And in that we can see in these words. தாவீது தன்னை தேவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டான். And David encouraged himself in the Lord his God. தன்னுடைய தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொள்ளுதல் என்றால் தன்னுடைய பலன் குன்றி போகாதபடி தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு புது பலனை அவன் பெற்றுக்கொண்டான். When David encouraged himself in the Lord, that means he was in the presence of God and renewed his strength. 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். And in verse 8 David inquired at the Lord saying, shall I pursue after this troop? Shall I overtake them? And he answered him, pursue, for thou shalt surely overtake them and without fail recover all. இதுதான் தாவீதினுடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம். And this was the secret of David's victory. 6வது வசனத்திலே பார்த்தோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். In verse 6 we saw David was greatly distressed. பயங்கரமாக நெருக்கப்பட்டார். He was greatly distressed. அந்த நேரத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று கூட ஒரு உணர்வில்லாத அளவுக்கு அவன் அதிகமான நெருக்கத்திற்குள்ளாக தாவீது காணப்பட்டார். He was in a circumstance that greatly distressed that he didn't want to pray. அவரோடு கூட மனைவிகளோ அல்லது குடும்பமோ எதுவுமே இல்லை, எல்லாம் அவரை விட்டு போய்விட்டது. He didn't have his wives or children and family with him. தீங்கு நாளை கடந்து போகிறார். He is undergoing the day of trouble. ஆனால் அவர் செய்ததான ஞானமான காரியம் என்ன? But what is the wise thing that he did? தேவனுடைய சமூகத்துக்கு சென்றார். He went to the presence of God. தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்தினார். And he encouraged himself in the Lord his God. மனுஷரிடத்திலே அவர் போகவில்லை. He didn't go to men. மனுஷர்களை இன்னும் அதிக பேரை தன்னோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக அவர் அழைத்து அனுப்பவில்லை. And he didn't gather himself other men so that they can go to battle. அவர் தேவனிடத்திலே போனார். But he went to God. அதுதான் ரகசியம். And that is the secret. ஏனா எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கத்தின் காலத்திலும் நமக்கு விசாலத்தை கொடுத்து நம்மை விடுதலையாக்க வல்லமையுடையவர் தேவன் மாத்திரம்தான். In whatever distress that we are, only God can bring it into an enlarged place. கர்த்தரோடு போய் அவர் கர்த்தர் சமூகத்திலே அவர் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. And when he went to the presence of God and tarried there, the word of the Lord came to him. இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரோடும் கூட நம்ம ஒவ்வொருவரோடும் கர்த்தர் சமூகத்தில் நம்ம காத்திருப்போமானால் நமக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார். And if we, each one of us, if we wait in the presence of God, God will send his word to us. அவருடைய வார்த்தை என்ன? And what is his word? நீ பின்னால போ, You pursue the நீ truth திருப்பிக் கொள்வாய், and you will recover all. அதே அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கிறோம், தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான்.
And the same chapter verse 19, the last part says, David recovered all. தமிழ் வேதாகமத்திலே பார்க்கிறோம், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். Tamil it says he didn't lack anything, but he recovered all of them. எல்லாவற்றையும் இழந்ததான எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். And David recovered all that he lost. இதுதான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நடந்து கொள்ள வேண்டியதான முறையாகும். And this is the way the people who are anointed should walk. பவுலும் சீலாவையும் பயங்கரமாக அடித்து சிறைச்சாலையில் உள்ளே தள்ளிவிட்டார்கள். And Paul and Silas, they had beat them and casted them into the prison. தேவனுடைய நாமத்திற்காக அவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். They were tortured for the name of Jesus. அவர்கள் பயங்கர சரீரத்திலே வேதனை இருக்கும் பொழுது எப்படியான ஒரு உணர்வு இருக்கும் உங்களுக்கு தெரியும் அல்லவா? And you know if there is a pain in the body how it would feel. அதுவும் சாதாரணமான அடிகள் அல்ல. And that were not ordinary beating. சரியான அடி பவுலுக்கும் சீலாவுக்கும் கொடுத்து உள்ளே சிறைச்சாலையில் தள்ளிவிட்டார்கள். And they were really beaten hard and they were pushed in the prison. உள்ளே அவர்கள் இரவிலே அவர்கள் எழும்பி தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். And in the night they rose up and they started to praise God. அது எதை குறிக்கிறது? What does that show? அவர்கள் வெளியே சரீரம் முழுவதும் வலி இருந்தாலும் தேவனுக்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டார்கள். Even though their body was filled with pain, they encouraged themselves in the Lord. ஆண்டவரே, நீர் எங்களை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறீர். Lord, you have called us to ministry. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a purpose in our lives. அந்த நோக்கம் முடிகிற வரைக்கும் எந்த சத்துருவும் எங்களை ஒன்றும் தொட முடியாது. Until that purpose is completed, no enemy can touch us. எந்த மனுஷனும் மனுஷ சத்துருவோ அல்லது அசுத்த ஆவிகளாகிய சத்துருவின் கிரியைகளை எங்களை மேற்கொள்ள முடியாது. No enemy, it can be a man or it can be an evil spirit, they cannot touch us. ஆகவே அவர்கள் இரவு வேளையிலே எழும்பி அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். So at the night time they rose up and they started to praise God. அவர்கள் அந்த இடத்திலே பயங்கரமான பூமி எதிர்ச்சி அன்று இரவிலே ஏற்பட்டது. And at that same night there was a great earthquake. அது இன்றைக்கு நாம் ஒருவருமே நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு பயங்கரமான பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று. We cannot even imagine there was a great earthquake at that time. எந்த விதமான அசைவுகள், அதாவது கட்டடத்துக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. And there was no loss to the building. ஆனா அவர்களுடைய கைகளில் இருக்கிறதான சங்கிலிகள் உடைந்தது. And but the chains that they had, it broke off. அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலன்று போயின. And all the chains that they were, it broke off. ஆகவே இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடம் என்ன? And so what is the lesson that we need to learn from it? இந்த இரண்டு சம்பவங்களிலே நாம் பார்த்தோம். And from these two incidents what we saw? இரண்டு சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் சம்பவத்திலே தாவீது தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தான். In the first incident we saw that David lost everything that he had. இரண்டாவது சம்பவத்திலே பார்க்கிறோம் பவுலும் சீலாவும் அவர்கள் தங்களுக்கு இருக்கிற சரீரத்திலே பலனே இல்லை, அந்த அளவுக்கு தங்களுடைய பலனெல்லாம் இழந்து போன நிலையிலே அவர்கள் உள்ளே தள்ளப்பட்டிருந்தார்கள். But in the second incident we saw that Paul and Silas were in the prison and they had so much pain in their body. அவர்கள் எல்லாவற்றையும் பலவீனமான நிலையத்தில் உள்ளே இருக்கிறார்கள். And in their weakness they are inside that prison. ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன? But what did they do? தங்களை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டார்கள். And they encouraged themselves in the Lord. தேவனை துதித்தார்கள். And they praised God. தேவனை ஆராதித்தார்கள். And they worshipped God. அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். And whatever they lost, they recovered everything. திரும்ப பலனோடு கூட அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தார்கள். And they were getting out of the prison with their strength. தேவன் அவர்களை பலப்படுத்துகிறார். And God strengthened them. அதுதான் நாம் அறிய வேண்டிய காரியம். And that's what we need to know. ஆகவே தீங்கு நாளை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. So with the day of trouble we need not be afraid of it. தேவன் நம்மை அவருடைய கூடார மறைவிலே மறைத்து நம்மை ஒழித்து நம்மை உயர்த்துகிற தேவன். God will hide us in his pavilion and the secret of his tabernacle and he will exalt us. இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக அனுபவித்திருந்தார். And David had experienced this in his life. இந்த சம்பவம் சிக்லாகிலே தாவீதினுடைய எல்லா பொருட்களும் அவருடைய உடைமைகள் எல்லாம் பிடிப்பட்டதான அந்த காலம் இன்னும் ராஜாவாக தாவீது மாறவில்லை. In the time when David's belongings and all his wife and children when they captured, David was not yet a king at that time. ராஜாவாகிய சவுல் அவரை கொல்லுவதற்காக பின்தொடர்ந்து கொண்டிருந்ததான காலமாகும். Those were the time when Saul was behind David to kill him. ஆனால் தாவீது அப்படிப்பட்ட காலத்திலே அவர் தேவனிடத்தில் திரும்ப அவர் முறுமுறுக்கவில்லை. But at that time David did not murmur against God. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? Why is it happening to me like this? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? Why it's happening in my life like this? இன்றைக்கு சிலர் முறுமுறுக்கிறார்கள். Today some people are murmuring. ஏன் இப்படி நடக்கிறது? Why is it happening like this? அதற்கு பின்பதாக ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. But there is a big reason behind it. அதைதான் தாவீது சங்கீதத்திலே தன்னுடைய அனுபவத்தை தான் சங்கீதம் 27:5 பாடலாக எழுதுகிறார். And in his experience David is writing in Psalm 27 verse 5 as a song. இதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையிலே தேவன் அதற்கு பிறகு தேவன் ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தி மிக பெரிய அளவிற்கு தேவன் அவரை உயர்த்தி 40 வருட காலமாக அந்த தேசத்தை ஆளும்படிக்கு தேவன் அவரை உயர்த்தினார். But after
after this incident, you would see that God who anointed David had made him a king, and for 40 years he ruled Israel. அவருடைய வாழ்க்கையிலே இந்த சங்கீதம் 27:5 என்பது ஒரு அனுபவமாய் இருந்தது. தேவன் அவரை மறைத்தார். And in Psalm 27 verse 5, God hid him, and that was his experience. சிக்லாகிலே இருக்கும் பொழுது தேவன் அவரை மறைத்தார். When he was in Ziklag, God had hidden him. அவருடைய மனைவிகளும் அவருடைய பிள்ளைகளையும் சிறைபிடித்து கொண்டு போயிருக்கிற அந்த வேளையிலே அந்த அமலேக்கியர் இடத்துல இருக்கும் பொழுது தேவன் தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் மறைத்து விட்டார். And when in the time when David had lost his wife and children, all that belonged to him, which was in the hand of Amalekite, God had hidden all those things. எல்லாவற்றையும் ஒளித்து வைத்தார். And God had hidden everything. அமலேக்கியர் யாரும் அவர்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படுத்த தேவன் விடவில்லை. And God did not let the Amalekites do any harm to them. ஏனெனில் அவர்கள் பிடித்தவர்கள் அவர்கள் ஒரு சேதமும் அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. And those who had captured them, no harm did they inflict on them. 1 சாமுவேல் 30:19 வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். In 1 Samuel 30 verse 19, and there was nothing lacking to them, neither small nor great, neither sons nor daughters, neither spoil nor anything that they had taken to them. David recovered all. எல்லாம் ஒன்று கூட ஒரு குமாரரோ குமாரத்திகளோ சின்ன பொருளோ பெரியதோ எதையுமே அவர்கள் இழக்கவில்லை. எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார்கள். They did not lost either small or great, sons or daughters, or any spoil. They did not lack anything. They recovered all. காரணம் என்ன? And what was the reason? தேவன் அங்கு மறைத்தார். And because God had hid them. அமலேக்கியனுடைய கையில இருக்கிற நாட்கள் என்பது தீங்கின் நாள். When they were under the hands of Amalek, it was the day of trouble or evil. அந்த நாட்களிலே தேவன் மறைத்தார். In those time God hid them. தாவீதால் மறைக்க முடியாது. David could not hide them. ஆனால் தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டார். But David encouraged himself in the Lord. தேவன் இதை யாருக்கு செய்கிறார்? And to whom is God doing this? தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அவர் விரும்புகிற முறையிலே நாம் நடக்கும் பொழுது இப்படிப்பட்டதான பெரிய காரியத்தை தேவன் செய்கிறார். And God is doing this to his anointed, his chosen, and when the person walks in ways that is pleasing God, God does this. தேவன் மறைத்து வைத்தார். And God had hid them. தேவன் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒளித்து வைத்தார். And God had hid all things belonging to David. அடுத்ததாக உயர்த்தினார். And next he exalted him. தாவீது அதே நிலையில் இருக்கவில்லை. David was not in the same state. அதே நெருக்கப்பட்ட நிலை, அதே ஒரு நிற்க இடமில்லாமல் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நிலையில் இருக்கவில்லை. And he was not in a distressed place where he didn't have a place to stay and he was running away. உயர்த்தப்பட்டார். He was exalted. ஜனங்களுக்கு மேலாக அதிபதியாக மாற்றினார். He became a ruler among the people. கர்த்தர் ஞானத்தை தந்தார். God gave him wisdom. யுத்தங்களிலே வெற்றியை தந்தார். God gave him victory in the battle. காரணம் என்ன? What was the reason? இதுதான் நம்முடைய தேவன். And this is our God. நம்முடைய தேவனை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Let us understand our God clearly. நம்முடைய தேவன் தீங்கு நாளிலே நம்மை பாதுகாக்கிற தேவன். Our God is a God who hides us in the evil days. தேவன் நம்மை மறைக்கிறதான தேவன். Our God is a God who will keep us in his secret. அதோடு அவர் விட்டு விட மாட்டார். With that he won't stop. அதுதான் நல்ல செய்தி. And that is the good news. அடுத்ததாக உயர்த்துவார். And next he will exalt us. நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா? Can we all confess this? என் தேவன் என்னை மறைக்கிற தேவன். My God is a God who will hide me. தீங்கு நாளிலே என்னை மறைப்பார். In the day of trouble he will hide me. என்னை அவர் ஒழிக்கிற தேவன். He is a God who will keep me in secret. அடுத்ததாக அவர் என்னை கன்மலையின் மேல் அவர் என்னை உயர்த்துவார். And next he will put me on a rock, he will exalt me. கர்த்தர் யாரை மறைக்கிறாரோ அவர்களை நிச்சயமாக உயர்த்துவார். God will, those whom God hides, he will surely exalt them. நிச்சயமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். Surely you will be exalted. கர்த்தர் உங்களை கன்மலையின் மேல் உயர்த்துவார். God will exalt you upon a rock. ஆகவே முறுமுறுக்காதீர்கள். So don't murmur. தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். Let us understand who God is. கர்த்தர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மேல் விசேஷ கவனம் உடையவராய் அவர் இருக்கிறார். God is giving special attention to his chosen and his anointed. ஆனால் நாம் இப்படியே நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. We should not just keep confessing this. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், I am anointed, நான் அழைக்கப்பட்டவன், I am called, ஆகவே தேவன் என்னை காத்துக்கொள்வார். so God will protect me. அப்படியாக இருக்க கூடாது. We should not be like that. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What should we be doing? ஏசாயா 4:5 நாம் பார்க்கிறோம், மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் In உண்டாயிருக்கும். Isaiah chapter 4 verse 5, upon all the glory shall be a defense. எங்கே மகிமை இருக்கோ அங்கதான் காவல். And where the glory of God is, there is defense. மகிமையா அப்படியானால் இன்றைக்கு நாம் ஞானமுள்ளவர்களாய் இருப்போமானால், So if we are wise today, இன்றைக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால், if you are wise today, நீங்க என்ன செய்வீர்கள்? what should we do? என் மேல மகிமை இருக்கிறதா? Oh, is there glory upon me? இல்லனா மகிமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கறேனா? Or I'm assuming I have the glory? அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். We have to examine it. ஏன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். When we examine it, God will reveal it to us. ஏன்னா தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார், அவர் நமக்கு ஒரு ஆசிரியராக போதகராக இருந்து நம்மை நடத்துகிறதான தேவன். Because God has said that he will be a teacher to us and he will lead us. 1 சாமுவேலின் புத்தகம் The book of 1 Samuel 4வது அதிகாரம் chapter 4
இந்த சம்பவத்திலே பார்ப்போம். 21வது வசனம், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். Verse 21 and 22, and she named the child Ichabod, saying, the glory is departed from Israel, because the ark of God was taken, and because of her father-in-law and her husband, she said, the glory is departed from Israel, for the ark of God is taken. இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனுடைய பெட்டி பெலிஸ்தீர்கள் பிடித்துக்கொண்டு போய் விட்டார்கள். And here we see the ark of God was taken by the Philistines. ஆகவே அந்த பிள்ளைக்கு அவங்க என்ன பெயர் வச்சாங்க? இக்கபோத். இக்கபோத் என்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போய் விட்டது. And because of that, what did they name the child? Ichabod. That means the glory is departed from Israel. அடுத்த வசனத்திலே வாசிக்கும் 22வது வசனம், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. Verse 22, and she said, the glory is departed from Israel, for the ark of God is taken. தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய் விட்டது. The glory is departed from Israel. மிகவும் பயங்கரமான நிலைமை. And this is a very sad situation. உள்ளே சத்துரு நுழைந்து விட்டான். The enemy had entered in. உள்ளே இருக்கிறது எல்லாவற்றையும் எடுத்து விட்டு போய் விட்டான். கர்த்தருடைய பெட்டியையும் கொண்டு போய் விட்டான். He had taken all that was inside. He had also taken the ark of God. ஆகவே அது பயங்கரமான ஒரு நிலைமையாகும். மகிமை இல்லை. So there is a terrible situation. There is no glory. அந்த நாட்களில் தான் தேவன் சாமுவேலாகிய தீர்க்கதரிசி தேவன் எழுப்பினார். And at that time is God bringing up Samuel. தேவன் தன்னுடைய தாசனாகிய அந்த சாமுவேலை எழுப்பினார். At this time God is raising up his servant Samuel. அந்த சாமுவேல் எப்படிப்பட்டவர்? How is this Samuel? அவர் தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நடந்தார். He walked in ways pleasing the Lord. கர்த்தருடைய சமூகத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவராக இருந்தார். And he was praying for the people of Israel in the presence of God. அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறதான ஒரு மனிதனாக இருந்தார். And he was a man of prayer who prayed for the people of Israel. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக சாமுவேல் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். And Samuel took a suckling lamb and offered it for a burnt offering holy unto the Lord, and Samuel cried unto the Lord for Israel, and the Lord heard him. கர்த்தர் தன்னுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அழுது மன்றாடி தேவனை நோக்கி சாமுவேல் ஜெபித்தார். And Samuel cried unto the Lord for Israel. He was a man who prayed for the people of Israel. அப்பொழுது என்ன நடந்தது? And then what happened? ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. There was a great change. 12வது வசனத்திலே பார்க்கிறோம், In verse 12 we அப்பொழுது see, சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். in verse 12, and Samuel took a stone and set it between Mizpah and Shen, and called the name of it Ebenezer, saying, hitherto hath the Lord helped us. ஏனெனில் பெலிஸ்தியர்கள் எதிர்த்து வந்தார்கள். The Philistines came against him, பெலிஸ்தியர்கள் முழுவதுமாய் விழுந்து போனார்கள். and they were completely subdued. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 Samuel chapter 7 verse 10. சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். And as Samuel was offering up the burnt offering, the Philistines drew near to battle against Israel. ஏனா பெலிஸ்தியர் என்ன நினைத்தாங்க தெரியுமா? ஏலியின் நாட்களிலே எப்படியாக அவர்கள் வந்து தேவனுடைய பெட்டியை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள், இஸ்ரவேலரை தோற்கடித்தார்கள், இப்படியாக திரும்பவுமாக இவர்களை நெருக்குவதற்காக சாமுவேலின் நாட்களிலே வந்தார்கள். And Philistines thought, as in the days of Eli, when they came in and took the ark and they defeated Israel, the same way they can do now. ஆனால் சாமுவேல் தேவனை நோக்கி இந்த ஜனங்களுக்காக ஜெபித்து அதற்காக பலிகளையும் செலுத்தி இப்படியாக தேவனுக்கு முன்பதாக பிரியமான காரியங்களை, அதாவது ஒரு இன்டர்செசராக ஜனங்களுக்கு ஒரு ஜெபிக்கிறதான ஒரு வீரனாக தலைவனாக அவர் இருந்திருக்கிறார். But Samuel, he had offered burnt offering and he had prayed and he was an intercessor for the children of Israel. கர்த்தாவே உம்முடைய மகிமை போய்விட்டது, திரும்பவும் இஸ்ரவேலுக்கு அந்த மகிமையை அனுப்பும். Lord, your glory had departed, send your glory again. ஆண்டவரே போன மகிமை திரும்ப வேண்டும் ஆண்டவரே. Lord, the glory that has departed, we need it again. ஆண்டவரே உம்முடைய மகிமை இல்லாவிட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. Lord, if glory is not there, there won't be a defense for us. சாமுவேல் அந்த ஜெபத்தை தனக்காகவும் தன் குடும்பத்திற்காக அல்ல, தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இப்படியாக தேவனை நோக்கி மன்றாடினார். And Samuel, he didn't pray for himself and his family, but for the people of Israel he was interceding. ஆண்டவரே திரும்பவுமாக பெலிஸ்தியர் வந்திருக்கிறார்கள். Lord, again the Philistines have come. இப்பொழுது உம்முடைய மகிமை இல்லாவிட்டால் அவர்கள் திரும்பவுமாக அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். Lord, now if your glory is not there, again they will be victorious. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். And God heard that prayer. சாமுவேலுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். And God heard the petition of Samuel. கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். And God will always hearken to us. நடந்த காரியம் என்ன? And what happened? 10வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். But the Lord thundered with a great thunder on that day upon the Philistines. அந்த
நாளிலே எப்ப யுத்தம் நடக்குதோ அந்த நாளிலே ஆண்டவர் என்ன செய்தார்? மகா பெரிய இடிமுழக்கங்களை அனுப்பினார். And on that day, on the day of battle, what the Lord did, he thundered with a great thunder upon the Philistines அவர்களை கலங்கடித்தார். and discomfited them. ஆகவே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக விழுந்தார்கள். And they were smitten before Israel. அவர்கள் விழுந்தார்கள். They fell down before Israel. பெலிஸ்தியரால் மேற்கொள்ள முடியவில்லை. And the Philistines could not overcome. அவர்கள் கீழே விழுந்தார்கள். And were smitten before Israel. 11வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்கரீம் பள்ளத்தாக்கு மட்டுமாக அவர்களை முறியடித்தார்கள். And verse 11 it says, and the men of Israel went out of Mizpah and pursued the Philistines and smote them until they came under Bethkar. நிலைமை தலைகீழாய் மாறியது. And the situation turned upside down. ஏலியினுடைய நாட்களிலே இக்கபோத்தாக இருந்ததான தேசம். And the time of Eli it was like Ichabod. சாமுவேலின் நாட்களிலே எபினேசராக மாறியது. And in the days of Samuel it became as Ebenezer. அப்பொழுதுதான் சாமுவேல் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். And at that situation in verse 12, then Samuel took a stone and set it between Mizpah and Shen and called the name of it Ebenezer, saying, hitherto had the Lord helped us. எப்போ ஜெபிக்கிற தலைவனாக சாமுவேல் எழும்பினாரோ அது முதல் மகிமை திரும்ப இஸ்ரவேலுக்கு வந்தது. The moment from the time that Samuel became as a prayer warrior for the children of Israel, glory came back. ஆகவே இன்றைக்கு நமக்கு மகிமை தேவை. Today we also need that சபையாகிய glory. நமக்கு மகிமை தேவை. We as a church we need the glory. நம்மேல் மகிமை இருக்க வேண்டும். We need to have that glory on us. மகிமை இல்லாமல் நாம் இருக்க கூடாது. We should not be without the glory. ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். And for that we need to pray. 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. And verse 13 so Philistines were subdued and they came no more into the coast of Israel and the hand of the Lord was against the Philistines all the days of Samuel. இப்படியாக இந்த பிரகாரமாக அதோட அவ்வளவுதான், அவங்க நல்ல பாடம் கற்றுக்கொண்டார்கள். பெலிஸ்தியர்கள் திரும்ப வரவே இல்லை. With this the Philistines learned a good lesson. They did not come back again. அவர்கள் திரும்ப சாமுவேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்கள் வரவில்லை. As long as Samuel was alive they did not come back to Israel. காரணம் தேவனுடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. The reason was the hand of God was against them. ஒருவேளை அவர்கள் வரணும்னு நினைச்சிருந்தா கூட தேவன் வர முடியாதபடிக்கு தன்னுடைய கரத்தை நீட்டினார். Even if they had thought to come, God had stretched his hand that they cannot come. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். Upon all glory shall be a defense. எங்கெல்லாம் மகிமை இருக்கோ அங்கே காவல் உண்டாயிருக்கிறது. Wherever there is glory there will be a defense. எங்கெல்லாம் மகிமை இருக்கோ அதை தேவன் மறைக்கிறார், ஒழிக்கிறார், உயர்த்துகிறார். And wherever the glory is, God will hide them, keep them in a secret and will exalt them. அந்த சூழ்நிலை தலைகீழாக மாறியது. And the situation became upside down. ஆகவே இன்றைக்கு நமக்கு ஜெபிக்க ஆட்கள் தேவை. So we need people to pray. இப்படியாக சாமுவேலை போல. Like Samuel. ஏனா சாமுவேல் உயிரோடு இருக்கும் நாளளவும். As long as Samuel was alive. சாமுவேல் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெலிஸ்தருக்கு விரோதமாக தேவனுடைய கரம் இருந்தது. All the days of Samuel the hand of the Lord was against the Philistines. தேவன் சாமுவேலின் ஜெபத்தை கேட்டார். God heard the prayer of Samuel. அந்த ஏலியின் நாட்களிலே எடுக்கப்பட்டதான மகிமை திரும்பமாக காணப்பட்டது. And the glory that was taken in the days of Eli came back in the days of Samuel. இந்த நாட்களிலே தீங்கின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the day of trouble. நமக்கு என்ன தேவை? What do we need? இந்த சபைக்கு புதிய ஏற்பாட்டின் சபைக்கு என்ன தேவை? The New Testament church, what does it need? தேவனுடைய மகிமை தேவை. It needs the glory of God. சபையின் மேல் தேவ மகிமை தேவை. The glory of God should be upon the church. உங்களுடைய குடும்பங்களுக்கு தேவ மகிமை தேவை. In your families the glory is needed. நீங்க வீட்டில் தங்கி இருக்கும் பொழுதும், When you are abiding in your house, நீங்க வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு வேலை நிமித்தம் வெளியே போகும் பொழுதும், when you are going outside of the house for work, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தேவனுடைய மகிமை தேவை. for you and your children you need the glory of God. ஒருவேளை உங்க கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Maybe for your eyes you may not be able to see நீங்க it. உண்மையாக ஜெபிக்கிறதினால், If because you truly pray, கர்த்தரை நோக்கி நீங்கள் உண்மையாக விண்ணப்பம் பண்ணுகிறதினால், because truly you ask the Lord, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு மறுமொழியாக as an answer to your prayer, கர்த்தர் மகிமை அனுப்புவார். God will send his glory. உங்களுடைய வீடுகளின் மேல் தேவன் மகிமை அனுப்புவார். God will send glory into your houses. நீங்க புறப்பட்டு வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் தேவ மகிமை உங்க மேல மேகத்தை போல புகை போல உங்களை மூடி காத்துக்கொள்ளும். And they going forth and you're coming back, the glory of God will be like a cloud and a smoke and will protect you. இரவிலே அக்கினி பிரகாசமாக காத்துக்கொள்ளும். In the night it will be a pillar of cloud and protecting you. சாமுவேல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பெலிஸ்தருக்கு விரோதமாக தேவனுடைய கரம் இருந்தது. And all the days of Samuel the hand of the Lord was against the Philistines. கொலோசியர் 4 12 வசனம். Colossians chapter 4 verse 12. இந்த இடத்திலே பாருங்க, எப்பாப்பிரா
ஜெபித்திருக்கிறார். எப்பாப்பிரா உங்களுக்காக அவன் இரவும் பகலுமாக இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடி பிரயாசப்படுகிறான். Colossians 4 verse 12, and Epaphras, who is one of you, a servant of Christ, saluteth you, always laboring fervently for you in prayers, that he may stand perfect and complete in all the will of God. லேபரிங் fervently போட்டிருக்குது. அப்படின்னா மிகவும் பிரயாசப்பட்டு ஜெபத்திலே அவர் பிரயாசப்பட்டு ஜெபித்தாராம். It has put labor fervently. That means he was laboring fervently in prayer. ஏனெனில் நீங்கள், அதாவது சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டுமா? தேவனுடைய சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். That you may stand. That means everybody in the church may stand perfect and complete in all the will of God. அப்பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு சபைக்குள்ளாக தேவன் கிரியை செய்ய மறுமொழி கொடுப்பார், உத்தரவு கொடுப்பார். And then God will answer this prayer and he will give a response. நமக்கு தேவை, நமக்கு மகிமை வேண்டும் என்றால் இப்படிப்பட்டதான ஜெபம் நாம் செய்ய வேண்டும். If we need glory, we need to pray such prayer. எனக்கு மகிமை இருக்கிறது, மகிமையானவர்கள் மேல் காவல் உண்டாயிருக்கும், எனக்கு மகிமை வேண்டும் என்று நம்ம சொன்னால் மாத்திரம் போதாது, அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். It is not only enough to say that I have the glory of God and upon glory all will be defense. Instead we need to pray also. நாம் ஜெபிக்கும் பொழுது சாமுவேல் செய்ததை நாம் மறக்க கூடாது. We should never forget what Samuel did. சாமுவேல் ஜெபித்தார். Samuel prayed. எப்படி இக்கபோத்தான நிலைமை, எபினேசர் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். And you know, from Ichabod it became Ebenezer. What is the meaning of Ebenezer? Hitherto had the Lord helped us. இதுவரைக்கும் தேவன் நமக்கு உதவி செய்தார். Hitherto had the Lord helped us. அப்படி தேவன் உதவி செய்தால் என்ன நடக்கும்? அதனுடைய விளைவு என்ன? If God helped us, what is the consequence of it? தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்பதும் வெளியே தெரியும், தேவன் நமக்கு உதவி செய்யவில்லை என்பதும் வெளியில தெரியும். That means God helps us, that also will be known out. Even if God doesn't help us, that also will be known. தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்றால் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. If God is helping us, the enemy cannot overcome us. சத்துரு கலங்கி வந்த வழியே ஓடி விடுவான். The enemy would be discomfited and he will go in the same way he came. வைரஸினுடைய வல்லமை கிட்ட வர முடியாது, அது கடந்து போய்விடும். The power of virus cannot come near, it will go away. எந்த தீங்கும் கிட்ட வர முடியாது. No evil can come near us. ஒரு தீங்கு கூட வர முடியாது. Not even one evil can come near us. அதே சத்துரு உள்ளே வருகிறான் என்றால் அர்த்தம் என்ன? And if the same enemy is coming in, what does that mean? கர்த்தருடைய மகிமை அங்கே இல்லை. That means the glory of God is not there. கர்த்தருடைய மகிமை அங்கே இருந்து விலகி விட்டது. That means the glory had departed. ஆகவே இந்த எபினேசர், இக்கபோத்தினுடைய நிலைமை எபினேசராக மாறினதற்கு சாமுவேல் ஒரு காரணம். அவர்தான் அங்க முக்கியமான ஒரு பிரதானமான காரணமாகும். And Samuel was the primary reason why the situation of Ichabod became Ebenezer. ஏனெனில் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், The same people of Israel, ஏலியின் நாட்களில் இருந்த இஸ்ரவேலர் தான் சாமுவேலின் நாட்களிலும் இருந்திருப்பார்கள். the same Israelites who lived in the days of Eli but lived in the days of Samuel. ஒருவேளை சிலர் மரித்திருக்க கூடும், ஆனால் அநேகர் இருந்திருப்பார்கள். Some could have died, but many people would have lived there. ஆனால் ஏலியின் நாட்களிலே இஸ்ரவேலினுடைய வாயில் வந்ததான வார்த்தை என்ன தெரியுமா? இக்கபோத். And in the days of Eli, what came out from the people's mouth was Ichabod. ஆனால் சாமுவேலின் நாட்களிலே தேவன் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். But in the days of Samuel, the word that came was, hitherto had the Lord helped us. அதற்கு காரணம் சாமுவேல் ஜெபித்தார். The reason is Samuel had prayed. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், A man anointed by God. தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். He encouraged himself in the Lord. பயப்படவில்லை. He was not afraid. பெலிஸ்தியரை கண்டு பயப்படவில்லை. He was not afraid of the Philistines. தாவீது தேவனாலே அழைக்கப்பட்டதான மனுஷன். And David was called by God. தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். He was anointed by God. அமலேக்கியரை கண்டு பயப்படவில்லை. And he was not afraid of the Amalekites. தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் He கொண்டார். encouraged himself in the Lord. ஆகவே இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். So whatever he lost, he recovered all. சாமுவேல் பெலிஸ்தியரை கண்டு பயப்படவில்லை. And Samuel was not afraid of the Philistines. ஏலியின் நாட்களில் தோற்று போய் விட்டார்களே. In the days of Eli we lost. என்னுடைய நாட்களில் என்ன ஆகும்? Oh, in my days what would happen? பயப்படவில்லை. He was not afraid. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பயப்பட மாட்டார்கள். Those who are anointed, they won't be afraid. அழைக்கப்பட்டவர்கள் பயப்பட மாட்டார்கள். Those who are called will not be afraid. நீங்க அழைக்கப்பட்டவங்க. You are called. சபைக்குள்ளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். Everybody who is inside the church are called. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். You are anointed. கர்த்தர் உங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். God has kept you for a particular purpose in this world. உங்கள் மூலமாக ஒரு சூழ்நிலை மாறப் போகிறது. எப்படி இக்கபோத் எபெனேசராக மாறியதோ அதுபோல உங்கள் வாழ்க்கையில உங்கள் மூலமாக சில சூழ்நிலைகளை தேவன் மாற்ற வேண்டும். And God through you has to change certain circumstances, like how it changed from Ichabod to Ebenezer. அப்படியாக உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார். Even God wants to change such things in your life. ஆனா சாமுவேலை போல நாம் இருக்க வேண்டும். But we have to be like Samuel. நாம் தேவனுக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். And we have to encourage ourselves in the Lord. தேவனுடைய மகிமை திரும்ப வர வேண்டும். The
glory of God should come back again. அதற்காக அவர் மன்றாடினார். And for that he prayed. ஜெபித்தார். And he prayed. இஸ்ரவேலருக்காக விண்ணப்பம் பண்ணினார். And he prayed for the people of Israel. எப்பாப்பிரா புதிய ஏற்பாட்டிலே சபைக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். And Epaphras for the New Testament church he has prayed. ஆகவே தேவன் அவர்கள் பூரண நிச்சயமுள்ளவர்களாக அதாவது தேறினவர்களாக மாற வேண்டும். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் திட்டம் என்ன? And even today, what is the plan that God has kept for you? நாமே வைரஸ் தொட முடியாது என்று நம்மால் தைரியமாக சொல்ல முடியும். And we can boldly say that this virus cannot touch me. ஏன் தெரியுமா? You know why? தேவன் நம்மை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? For what purpose has God kept us in this world? இன்றைக்கு காலையிலே நாம் செய்தியை கேட்டோம். And today morning we heard the message. நாம் உலகத்தின் பொறுப்புகளை முடிப்பதற்காக அல்ல. Not to complete the responsibilities of this world. கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பதின் நோக்கம் என்ன? What is the purpose God has kept us in this world? நாம் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக மாற வேண்டும். And we have to be perfect and complete in all the will of God. நாம் பூரண நிச்சயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to have that complete perfectness. கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைநிற்க வேண்டும். And we have to stand in Christ. விசுவாசத்திலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும். We have to be established in faith. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்குள்ளாக தேவன் செய்ய விரும்புகிறார். And God wants to do such things in your life. உங்களை தேவன் ஆயத்தப்படுத்த தேவன் விரும்புகிறார். And God wants to prepare you. ஆகவே இதற்கு தான் நம்மை தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கும். If we understand that God has kept us for this purpose, our goal will be proper. தீங்கு நாள் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. The day of trouble cannot overcome us. எந்த தீங்கு நாளும் மேற்கொள்ள முடியாது. No day of trouble can overcome ஏனா us. தீங்கு நாளிலே அவர் நம்மை மறைக்கிறார். Because in the day of trouble he hides us. எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தாவீது கடந்து சென்றிருக்கிறார் பாருங்க. And what a terrible situation David had crossed. தனக்கு இருந்த எல்லாம் எதிராளியின் கையில் இருந்தது. All that he had was in the hand of the enemy. ஆனால் அவர் தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டார். But he encouraged himself in the Lord. அதே போல சாமுவேலின் நாட்களிலே பார்க்கும்போது பெலிஸ்தீர் திரும்பமாக உள்ளே வந்து விட்டார்கள். And in the days of Samuel the Philistines had again entered in. அவர்கள் உள்ளே வந்து இஸ்ரவேலரை சிறைப்பிடிப்பதற்காக நோக்கத்தோடு வந்து விட்டார்கள். And they had come to capture the people of Israel. ஆனால் அவர் அதற்கு முன்பதாகவே ஆயத்தமாகி விட்டார். And before that he prepared himself. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். And he knelt down and he prayed. பலிகளை செலுத்தினார். He offered the burnt offering. தேவனுடைய மகிமை வர வேண்டும் இஸ்ரவேல் மேல். That the glory of God should come upon the இஸ்ரவேல் Israelites. தோற்கடிக்கப்பட கூடாது. Israelites should not be defeated. இஸ்ரவேலர் தோற்கடிக்கப்பட கூடாது. Israelites should not be defeated. இன்றைக்கு சபையானது தோற்கடிக்கப்பட கூடாது. Today the church should not be defeated. நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray. சபையில் உள்ளவர்கள் தோற்கடிக்கப்பட And கூடாது. people within the church should not be defeated. நாம் தேறினவர்களாக மாற வேண்டும். We have to stand perfect. நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். That is a great distance that we need to go. ஆகவே நாம் இதற்காக தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். And let us understand that God has kept us for this purpose. இந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் If we understand this purpose, தேவனுடைய மகிமை நம்மேல் காணப்படும். then the glory of God would be upon us. ஏன்னா நம்முடைய நோக்கங்கள், சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். Because God understands all our thoughts and our purposes. நாம் என்ன சிந்திக்கிறோம் சகலவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். God knows all our thoughts. இன்றைக்கு உங்களுடைய எண்ணம் என்ன? What is your thoughts today? இன்றைக்கு உங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவரே நான் இன்னும் தேறினவனாக மாற வேண்டும். Is your thoughts like, Lord, I need to be more perfect. நான் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் நான் தேறினவனாக மாற வேண்டும். Lord, I have to become complete in all the will of God. பாஸ்டர் சொன்னாங்க இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஊழியம். And pastor had said, this is the ministry given to me. இது இப்படிப்பட்ட ஜெபத்தை நான் உங்களுக்காக எடுக்கிறேன். And such prayers I make for you. நாமும் அதற்காக ஜெபிக்க வேண்டும். And for that we also need to pray. நம்மேல் தேவ மகிமை காணப்பட வேண்டும். And upon us there has to be the glory. நம்முடைய பிள்ளைகள் தேவ மகிமைக்குள்ளாக இருக்க வேண்டும். And our children have to be in the glory. தீங்கு நாளிலே நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தேவ மகிமைக்கு கீழாக இருப்பதுதான். There is only one way to escape in the day of trouble is to be under the glory of God. நாம் மறைக்கப்பட வேண்டும். And we have to be hidden. சங்கீதம் 27:5 அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் மறைக்கப்பட வேண்டும். தீங்கு நாளிலே நாம் மறைக்கப்பட வேண்டும். In Psalm 27 verse 5 we saw in the day of trouble we have to be hidden and kept in secret. அப்பொழுதுதான் தீங்கு நம்மை தாக்காது. And then only that evil will not strike us. அதை மறைக்கிறதான வேலை யாருடைய வேலை? Who will hide us? தேவன் நம்மை மறைப்பார். And God will hide us. கர்த்தர் தான் நம்மை மறைக்கிறார். Only God will hide us. அதுதான் தாவீது சொல்றார் 3 முறை அந்த வசனத்துல என்னை 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 என்று சொல்கிறார். In that same verse thrice David is saying me me me. தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து In the time of trouble he shall hide me in his pavilion. என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து In the secret of his tabernacle shall he hide me. என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். He shall set me upon a rock. 3 முறை. அப்படியானால் அது எதை குறிக்கிறது? தாவீதுக்குள்ளாக தேவனை பற்றி இருந்ததான ஒரு திட நம்பிக்கை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தைரியத்தை குறிக்கிறது. What does that show? That David had a clear understanding of God and the confidence he had in God. ஏனெனில் ஏற்கனவே அதை அனுபவித்திருக்கிறார். Because he had already experienced it. சிக்லாகிலே அது அவருடைய அனுபவ
அனுபவமாய் இருந்தது. In Ziklag it became his experience. அவருக்கு சொந்தமான எல்லாவற்றையும் தேவன் மறைத்தார். And all that his belongings God had hidden it. அவருக்கு உண்டான தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒளித்தார். And all that David had God had kept in secret. அதோடு கூட அவர் விட்டு விடவில்லை. With that he didn't leave. அதற்கு பிறகு After that தாவீதை உயர்த்தினார். and he exalted David. ஆகவேதான் அவர் பாடுகிறார், என்னை என் தேவன் மறைத்து, that's why he is singing he shall hide me, என்னை அவர் ஒளித்து, and he'll see in the secret he will hide me, என்னை அவர் உயர்த்துவார், and he will exalt me. This is my God. This is my God. This is my experience. This is my experience. இது தாவீதினுடைய பாடல். This is the song of David. ஆகவே இந்த நாளிலே நாமும் இப்படி பாட வேண்டும். And in today we also need to sing like this. நாம் இப்படி பாட வேண்டும் என்றால், if we have to sing like this, முதலாவது நாம் மறைக்கப்பட வேண்டும். first we have to be hidden. நாம் ஒளிக்கப்பட வேண்டும். We have to be kept in secret. நாம் கன்மலையின் மேல் உயர்த்தப்பட வேண்டும். We have to be set upon a rock. இந்த மூன்று காரியத்தையும் தேவன் உங்களுக்கும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். These three things God is ready to do even to you. அவர் நேற்றும் இன்றும் மாறாத தேவன். He is the same yesterday, today and forever. ஆனா நாம் எப்படி இருக்க வேண்டும்? But how should we be? நாம் தேவனுக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to encourage ourselves in the Lord. ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We have to be people of prayer. கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் போய் மன்றாட வேண்டும். We have to go into the presence of God. ஆண்டவரே உம்முடைய மகிமை அனுப்புங்க. Lord, send your glory. ஆகவே தான் நம்ம ஒவ்வொரு ஜெபத்திலும் நம்ம மகிமையை அனுப்புங்க அனுப்புங்க நம்ம அந்த ஜெப குறிப்பாக வைத்து நம்ம கேட்கிறோம். So every prayer we keep this as a prayer point and say, God, send the glory, send the glory. ஒருவேளை சிலருக்கு ஏன் இப்படி மகிமை அனுப்புங்க மகிமை என்னன்னு கூட சிலருக்கு தெரியாம இருந்திருக்கும். And some people not even know why are we asking send the glory, send the glory. மகிமை இல்லாத காலம் என்பது சத்ரு எளிதாக உள்ளே நுழைகிறதான காலம், அதுதான் இக்கபோத். And when there is no glory, it is the time that the enemy can enter in easily. That is the days of Ichabod. மகிமை தேவனுடைய மகிமை திரும்பி வருகிறதான காலம், அதுதான் எபெனேசர். And when the glory returns, those are the days of Ebenezer. கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். God had hitherto helped us. பெலிஸ்தியரை விரட்டினார். God has driven away the Philistines. தேவனுடைய கரம் சத்ருவுக்கு விரோதமாக எழும்பியது. The hand of God was against the enemy. கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறதான காலம் தான் மகிமையின் காலம். And the hand of God when it works, those are the days of glory. தேவனுடைய மகிமை நம்முடைய சபையின் மேல் இருக்கும் என்றால், and if the glory of hand of God is upon the church, இந்த நாட்களிலே in these days, சத்ரு சிதறடிக்கப்பட்டு அவன் வெளியே ஓடுவான். the enemy would be scattered and he will run away. நாம் பின்னாக ஓடி போய் விரட்டுவோம். And we will go behind and chase him. இல்லனா அவங்க பின்னாடி வந்துருவாங்க. Else they will come behind us. அதான் தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய மகிமை இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசம். And that is the difference between God's glory is there and glory is not there. கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். And God has helped us hitherto. இக்கபோத் என்பது எபெனேசராக மாறியது. And the thing Ichabod became Ebenezer. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எபெனேசராக மாற்றப் போகிறார். And even in your life God will make you Ebenezer. ஆகவே பயப்படாதீங்க. So fear not. தீங்கு நாளை கண்டு பயப்படாதீங்க. Fear not on the day of evil. தேவன் உங்களை மறைக்கிற தேவனை நாம் பற்றிக்கொள்வோம். Let us hold on to the God who will keep us in secret. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look upon to his face. மன்றாடுவோம். And let us pray. ஜெபிப்போம். Let us pray. எப்பாப்பிரா இரவும் பகலுமாய் ஜெபித்திருக்கிறார். And Epaphras has prayed night and day. ஏனா இந்த மகிமை என்பது தானாக வரக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் என்றால் எதற்காக சாமுவேல் மன்றாடி ஜெபித்திருக்க வேண்டும்? If the glory would have come automatically, why would have Samuel tarried and prayed? அதே போல சபைக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் தேறுவதும் பூர்ண நிச்சயமுடையவர்களாக மாறுவதும் தானாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றால் ஏன் எப்பாப்பிரா இரவும் பகலுமாக போராடி ஜெபிக்க வேண்டும்? If people within the church would automatically become perfect, why would Epaphras need to pray night and day for them? ஜெபம் தேவை. And prayer is needed. மகிமை தானாக திரும்பி வராது. And glory would not come back automatically. மகிமையின் காவல் என்பது உடனடியாக தானாக கிடைத்து விடாது. And the glory and the defense would not come automatically. நாம் வாஞ்சிக்கிறதுனால ஆசைப்படுகிறதுனால கிடைக்காது. Just because we desire it won't come to us. அறிந்திருக்கிறதுனால அல்ல. Not because we know it. அதற்காக ஜெபிக்க வேண்டும். We need to pray for it. மன்றாடி ஜெபித்தார். And he prayed for அவர் it. ஒரு இடத்திலே சாமுவேல் போய் உட்கார்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடி தேவனை நோக்கி ஜெபித்தார். And Samuel went to a place and he was praying for the people, interceding for the people. ஆகவே தேவன் அவருக்கு மறுமொழி கொடுத்தார். And God answered him back. தேவன் மறுமொழி கொடுக்கும்போது அவர் பதில் சத்தமாக அவர் வாயினுடைய குரலின் சத்தத்தின் மூலமாக தேவன் பதில் கொடுக்கவில்லை. And God did not answer with the sound of his mouth. என்னைக்குமே ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். God will never answer like that. செயலின் மூலமாக. And through actions. வாயினால் சொன்னதை செயலினால் செய்கிறவர் நம்முடைய தேவன். God is a God, what he said he will do with his hand. அவர் பெலிஸ்தரை கலங்கடித்தார், இடி முழக்கத்தை அனுப்பினார். And God discomfited the Philistines through the thunders. இப்படிப்பட்டதான ஒரு செயலை தேவனால் மாத்திரம் தான் செய்ய முடியும். Only God can do such actions. எந்த மனுஷனாலும் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்ய முடியாது. No man can do and
these kind of strategies. யுத்தத்துக்கு போறவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு போக மாட்டாங்க. இடி முழக்கத்தை கொண்டு வரக்கூடியதான ஒரு யோசனை யாருக்குள்ளாகவே இருக்காது, எந்த மனதிலும் உண்டாகாது. And none of the people could have thought about the strategy of thunders and to discomfort the enemy. ஏன்னா யுத்தத்துக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, கையில ஆயுதங்கள் எடுத்துட்டு போவாங்க, இல்லாட்டினா வேற என்ன கல்லுகள் எடுத்துட்டு போவாங்க, அல்லது வேற என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறதோ இன்றைக்கு சொல்ல வேண்டுமானால் அவங்க கையில ரைஃபிள் எடுத்துட்டு போலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் எடுத்துட்டு போவாங்க. And when they go to a battle they may take some sword or some weapon, and in these days you can say they may carry a rifle with them. ஆனா அந்த நாளிலே தேவன் இடி முழக்கத்தை அனுப்பினார். And in those days God sent thunder. பெலிஸ்தர் சிதறி ஓடினார்கள். And the Philistines were scattered, they ran away. சத்துருக்கள் சிதறி ஓடினார்கள், நிற்க முடியவில்லை, அவர்களால் ஓடினார்கள். And the enemy was scattered, they could not stand, they ran away. கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கியது. The hand of God came down தேவன் தன்னுடைய there. வல்லமையை வெளிப்படுத்தினார். And God showed his power there. ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். And God answered the prayer. தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்டது. And the glory of God was there. இஸ்ரவேலின் மேல் மகிமை இறங்கி விட்டது. And on Israel the glory came. இஸ்ரவேலை முழுவதையும் தேவனுடைய மகிமை மூடிக்கொண்டது. And whole Israel the glory of God had covered. காவல் உண்டாயிற்று. And there was a defense. அவர்களை எதிர்த்து வந்ததான சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடினார்கள். And the enemy who came against them, they were scattered. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். Upon all glory shall be a defense. இன்றைக்கும் ஆண்டவர் சபையின் மேலே மகிமை உண்டாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Even today God desires there be a glory on the church. ஆகவே இன்றைக்கு சபையாகிய நாம் தேவ மகிமையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம். And we as a church let understand the importance of the glory of God. நம்முடைய வாழ்க்கை இக்கபோத்தாக இருக்க கூடாது. Our life should not be like Ichabod. நம்முடைய வாழ்க்கை எபனேசராக இருக்க வேண்டும். Our life should be like இம்மட்டும் Ebenezer. எனக்கு உதவி செய்தார். God, he had helped me hitherto, இனிமேலும் எனக்கு தொடர்ந்து தேவன் உதவி and செய்வார். he will continue to help me. இம்மட்டும் தேவன் என்னை காத்தார். Hitherto he had protected me. இந்த நாள் வரைக்கும் பெலிஸ்தர்கள் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மை And காத்திருக்கிறார். until this day God has protected us that the Philistines will not overcome us. இனிமேலும் தொடர முடியாதபடிக்கு நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பெலிஸ்தருக்கு விரோதமாக சத்துருக்களுக்கு விரோதமாக தேவனுடைய கரம் விரோதமாக இருக்க வேண்டும் என்றால், If the hand of God has to be against all our days, நாம் again, ஜெபிக்க வேண்டும். we need to pray. சபையாகிய நாம் ஜெபிக்க வேண்டும். As a church we need to pray. அதற்காக சாமுவேல் போல எப்பாப்பிரா போன்றதான ஜாமக்காரர்கள் ஜெபிக்க வேண்டும். And we need watchmen like Samuel and Epaphra who can pray. பாஸ்டர் ஜெபிப்பாங்க, அவங்க மாத்திரம் ஜெபிப்பாங்க, நம்ம இருக்க கூடாது. We should not just be saying pastor will pray for me, I need not pray. நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You have to pray for your அப்பொழுது family. உங்க குடும்பத்தின் மேல தேவ மகிமை காணப்படும். Then glory will be upon your family. மகிமையோடு கூட அது காவலையும் கொண்டு வந்து விடுகிறது. And with glory there will be a defense and protection for you. உங்களுடைய வாழ்க்கை எபனேசராகவே எப்பொழுதும் இருக்கும். And your life will always be like Ebenezer. என்றைக்கும் நீங்கள் வாயினாலே தேவனை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். And always you'll be praising God with your mouth. உங்களுடைய அனுபவம் எல்லாமே தேவன் உங்களை மறைத்து, தேவன் உங்களை ஒழித்து, தேவன் உங்களை உயர்த்துகிறதான அனுபவமாகவே இருக்கும். And your experience will be God will hide you in a secret and exalt you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.